Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் liquid helium 1 and 2 ஓட ப்ராப்பர்ட்டிஸ். இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. So liquid helium 1 and 2 ல பாத்தீங்கன்னா when helium gas is cooled below its critical temperature எவ்வளவு அப்படின்னா 5.2 Kelvin. So என்ன ஆகுதுன்னா it converts into liquid. கேஸ்ல இருந்து லிக்விடா கன்வெர்ட் ஆகுது. So at 4.2 Kelvin 1 atmospheric pressureல. So இது வந்து இன்ட்ரோடக்ஷன்ல liquid helium 1 and 2க்கு. இதில் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லிக்விட் ஹீலியம் அப்நார்மல் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு கிளாஸிஃபை பண்ணி வச்சுருக்கேன், அதை சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லிக்விட் ஹீலியமில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் இது வந்து கலர்லெஸ். செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இது டிரான்ஸ்பரண்ட். தேர்ட் வந்து ஹைலி வோலடைல். ஃபோர்த் வந்து லோ டென்சிட்டி, அதாவது 0.124 கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப் வந்து அதோடைய லோ டென்சிட்டி வேல்யூ. ஃபிஃப்த்து பாயிண்ட் பார்த்தீங்கன்னா லிக்விட் ஹீலியம் வந்து cannot be solidified by decreasing temperature up to 0 கெல்வின் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அட் நார்மல் ப்ரெஷரில் நம்ம சாலிடிஃபை பண்ண முடியாது பை டிக்ரீசிங் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. டெம்பரேச்சர் வந்து அப் டு 0 கெல்வின். அதுக்கப்புறம் நோ ஃப்ரீசிங் பாயிண்ட். நார்மல் ப்ரெஷரில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃப்ரீசிங் பாயிண்ட் கிடையாது. சிக்ஸ்த்து பாயிண்ட் பார்த்திங்கன்னா இதில் வந்து லிக்விட் ஹீலியம் வந்து சாலிடாக நம்ம கன்வெர்ட் பண்ணலாம் எதை மாதிரி உள்ள டெம்பரேச்சர் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லிட்டு இவர் டிஸ்கவர் பண்ணியிருக்காரு. கீசான் அப்படின்றவர் டிஸ்கவர் பண்ணியிருக்கான்றது தான் இங்கே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். எவ்வளோ வந்து அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர், எவ்வளோ டெம்பரேச்சர் அப்படின்றது தான் இந்த வேல்யூஸ் எல்லாமே. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டயக்ராம் ஆஃப் ஹீலியம். இல்லை ஃபேஸ் டயக்ராம் ஆஃப் ஹீலியமில் பார்த்தீங்கன்னா ப்ரெஷருக்கும் டெம்பரேச்சருக்கும் இந்த ஃபேஸ் டயக்ராம் இருக்குது. ஸோ இதில் பார்க்கும்போது இது நார்மல் லிக்விட் ஹீலியம் 1, இது அப்நார்மல் லிக்விட் ஹீலியம் 2க்கு, சாலிட் லிக்விட் கேஸ் மூணுமே இருக்குது. ஸோ இதில் கர்வ் ஃபஸ்ட்டு கர்வ் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி கர்வ். இந்த பிஎஸ்சி கர்வை என்ன சொல்கிறாங்கன்னா லிக்விட் வேப்பர் ஃபேஸ் லைன் அப்படின்னு சொல்கிறாங்க. லிக்விட் வேப்பர் ஃபேஸ் லைன், அதாவது இந்த லைன். ஸோ இது வந்து என்ன எஃபெக்ட் ஆஃப் ப்ரெஷர் ஆன் தி பாய்லிங் பாயிண்ட். திஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் பாயிண்ட் சி, அதாவது எவ்வளோ டெம்பரேச்சர் அப்படின்னா 5.2 கெல்வின், 2.26 அட்மாஸ்பெரிக் ப்ரெஷர். அதே மாதிரி அண்ட் ப்ரொசீட் டுவோர்ட்ஸ் த ஆரிஜின். எவ்வளோ டெம்பரேச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 கெல்வின் 0 அட்மாஸ்பியர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுக்கு பிஎஸ்சிக்கு. அப்புறம் கர்வ் டிஇஎஃப்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எஃபெக்ட் ஆஃப் ப்ரெஷர் ஆன் த ஃப்ரீசிங் பாயிண்ட். இது வந்து சாலிட் லிக்விட் ஃபேஸ் லைன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரெண்டு கர்வுமே வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு பாயிண்ட்ல மீட் ஆகாது. ஸோ லிக்விட் ஹீலியம் வந்து பார்க்கும்போது அதுக்கு ட்ரிபிள் பாயிண்ட் கிடையாது. இதை வந்து நல்லா நம்ம பார்த்து வச்சுக்கணும். ஸோ லிக்விட் ஹீலியத்துக்கு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் பாயிண்ட் கிடையாது. அதுக்கப்புறம் லாம்டா பாயிண்ட்னா என்னன்னா அட் பாயிண்ட் ஏல கர்வேச்சர் ஆஃப் த கர்வ் பிஎஸ்சி சேஞ்சஸ், அதை வந்து நம்ம லாம்டா பாயிண்ட்னு சொல்கிறோம். ஸோ நம்ம இந்த இடத்துல பார்க்கும்போது சேஞ்சஸ் தெரியுது. ஏ பாயிண்ட்லையும் இ பாயிண்ட்லேயும் சேஞ்சஸ் தெரியுது. ஸோ இந்த பாயிண்ட்டை தான் என்ன சொல்கிறாங்க, ஏ பாயிண்ட்டு இ பாயிண்ட், இந்த பாயிண்ட் தான் லாம்டா பாயிண்ட்னு சொல்கிறாங்க. இந்த இ பாயிண்ட்டு ஏ பாயிண்ட்னு ஒரு லைன் ஜாயினிங் பண்ணனா அதுதான் லாம்டா லைன், இல்லாட்டி ஃபேஸ் ட்ரான்சிஷன் லைன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் அடுத்த பாயிண்ட்டு. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நார்மலாக ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லிக்விட் ஹீலியம், அதோட ஃபேஸ் டயக்ராம் என்ன அப்படின்றது. அடுத்தது அப்நார்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லிக்விட் ஹீலியம். இதில் ஃபஸ்ட்டு டென்சிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட கிராஃப் இருக்குது. டென்சிட்டி வந்து டெம்பரேச்சருக்கும் கிராஃப் போட்டிருக்கும். இதில் காமர்லிங்ஸ் ஒன்ஸ் என்ன டிஸ்கவர் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிக்விட் ஹீலியம் இஸ் கூல்டு பிலோ 4.2 கெல்வின். ஸோ 4.2 கெல்வினுக்கு பிலோவாக நம்ம கூல் பண்ணும்போது டென்சிட்டி அதிகமாகுது, டெம்பரேச்சர் குறையுது, டென்சிட்டி 2.19 கெல்வின் வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டென்சிட்டி குறையுது, டெம்பரேச்சர் குறைய டென்சிட்டியும் குறையுது. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ராப்பர்ட்டிஸில் எது இன்க்ரீஸ் ஆகுது எது டிக்ரீஸ் ஆகுது அப்படின்ற கான்செப்ட் எல்லாமே நல்லா பார்த்துக்கணும். ஸோ இது டென்சிட்டியை பொறுத்த வரைக்கும் அதோட கிராஃப் லிக்விட் ஹீலியம் 1, இது 2, இது 2.19 கெல்வின். ஸோ டென்சிட்டி பார்த்தீங்கன்னா 0.1462. அடுத்தது ஸ்பெசிஃபிக் ஹீட்டு. ஸ்பெசிஃபிக் ஹீட் அதோட டயக்ராம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் குறையுது ஃப்ரம் 4.2 கெல்வின். அதே மாதிரி இட் ஸ்பெசிஃபிக் ஹீட் வந்து ரிமைன்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, அப் டு 2.3 கெல்வின் வரைக்கும் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா சடனாக இன்க்ரீஸ் ஆகுது. ஸ்பெசிஃபிக் ஹீட் அப் டு 2.19 கெல்வின் சொல்கிறாங்க. ஸோ ஆன் கூலிங் பிலோ 2.19 கெல்வின் ஸ்பெசிஃபிக் ஹீட் என்னன்னா குறையுது. ஸோ இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்துக்கணும். ஸோ அதோடைய கிராஃபிங் இருக்குது. 2.19 கெல்வின் ஸ்பெசிஃபிக் ஹீட்டுக்கும் டெம்பரேச்சருக்கும். இது லிக்விட் ஹீலியம் 1 and 2 இங்கே இருக்குது. அடுத்தது விஸ்காசிட்டி. விஸ்காசிட்டியோட கிராஃபிங் இருக்குது. ஸோ கோவிஷன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி வந்து குறையும் வித் டிக்ரீசிங் டெம்பரேச்சர் and at 2.19 Kelvin or lower than this the coefficient of viscosity become nearly zero ன்னு சொல்றாங்க. Why liquid helium 2 is called super. The coefficient of viscosity வந்து decreases with the decreasing temperature under 2.19 Kelvin or lower than 2.19 Kelvin. This is the coefficient of viscosity become nearly zero.
இதுதான் வந்து why liquid helium 2 is called superfluid அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் கிராஃப் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எப்படி வருது, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டிக்கும் 2.19 கெல்வின், இந்த டெம்பரேச்சர் வந்து இவ்வளோ டெம்பரேச்சரில் லிக்விட் ஹீலியம் 1 எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது தெர்மல் கண்டக்டிவிட்டி ஆஃப் லிக்விட் ஹீலியம் 2 பார்த்தீங்கன்னா 800 டைம்ஸ் வந்து மோர் தென் தட் ஆஃப் காப்பர் இருக்குது. அண்ட் 13.5 into 10 to the power of 6 times more than that of liquid helium 1. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நம்மளுக்கு வந்து கொஸ்டின் பேப்பரில் கூட இது கேட்டிருக்காங்க. இட்ஸ் வந்து இதோட கண்டக்டிவிட்டி வேல்யூ இருக்குது, தெர்மல் கண்டக்டிவிட்டி. ஆன் த சாலிட் சர்ஃபேஸ் இதில் 3 டயக்ராம் இருக்குது. ஸோ நம்மளுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பும் பாருங்கள், இதில் இவ்வளோ சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இதில் லிக்விட் ஹீலியம் 2 கேன் க்ரீப் ஆன் த சாலிட் சர்ஃபேஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் ஹைலி மொபைல் டிரான்ஸ்பேரண்ட் ஃபிலிம். இந்த ஃபார்மில் இருக்குது, மொபைல் டிரான்ஸ்பேரண்ட் ஃபிலிம் ஃபார்மேஷனில் இருக்குது. இது அப்படி இருந்துச்சுன்னா அது ரோலிங் ஃபிலிம் சொல்கிறாங்க. ஸோ இதில் 3 டயக்ராம் இருக்குது. ஸோ அந்த 3 டயக்ராமில் பார்க்கும்போது ஒரு இதுக்கு என்ன அப்படின்னா, இப்போ when an empty test tube is immersed in a container of liquid helium 2, then the roll in the film starts creeping into the tube until the level of the liquid helium 2 inside and outside the tube becomes same. So inside and outside the tube வந்து சேம் ஆகிற வரைக்கும் என்ன ஆகுதுன்னா starts creeping into the tube அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து இதில் இம்பார்ட்டன்ட், ஃபஸ்ட்டு கண்டிஷனாக இது இம்பார்ட்டன்ட். இதில் இருக்கிறது லிக்விட் ஹீலியம் 2, இதான் கண்டெய்னர், இதில் தான் இமேஜ் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்ததில் வந்து பார்த்திங்கன்னா இந்த செகண்ட் கேஸில் பார்த்திங்கன்னா when a tube filled with liquid helium 2 is immersed into a container of liquid helium 2, then the roll in the film starts creeping out of the tube until the two level become the same. அங்கே வந்து என்ன வந்துச்சுன்னா creeping into the tube வந்துச்சு, இங்கே creeping out of the tube வருது செகண்ட் கண்டிஷனில். அடுத்த தேர்டு பார்த்தீங்கன்னா when it's completely taken out of the container, liquid helium 2 inside the tube continues to creep out and falls from the bottom of the tube. ஸோ நம்ம அதை வந்து கம்ப்ளீட்டாக நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம் வெளியில். ஸோ எடுத்துகிட்டு வந்தாலுமே கண்டெய்னர் லிக்விட் ஹீலியம் 2 இன்சைட் த டியூப் கண்டினியூஸ் டு க்ரீப் அவுட் அண்ட் ஃபால்ஸ் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் த டியூப் அன்டில் த ஹோல் லிக்விட் ட்ரைன் அவுட் ஃப்ரம் த டியூப் ஆர் டியூப் பிகம்ஸ் எம்டி. ஸோ அது வரைக்கும் என்னன்னா நம்மளுக்கு நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம கம்ப்ளீட்டாக இது எடுத்துட்டாலுமே என்ன ஆகுதுன்னா கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு வந்து அது எம்டி ஆகிற வரைக்கும், அந்த ட்ரைன் ஆகிற வரைக்கும், லிக்விட் இதில் வரைக்கும் இது நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டில் வந்து பார்க்கும்போது ஸ்டார்ஸ் க்ரீப்பிங் இன்டு த டியூப்னு பார்த்தோம். செகண்ட் கண்டிஷனில் க்ரீப்பிங் அவுட் ஆஃப் த டியூப், அடுத்தது கண்டினியூஸ் டு க்ரீப் அவுட் அண்ட் ஃபால்ஸ் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் த டியூப். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தேர்டு கேஸுக்கு. அடுத்தது இதுலேருந்து என்ன சொல்கிறாங்க, ஃப்ரம் திஸ் எக்ஸ்பெரிமெண்ட் இட் இஸ் அப்சர்வ் தட் the rate of transfer of liquid helium 2 depends upon the temperature சொல்கிறாங்க. அதே மாதிரி ஏரியா ஆஃப் சர்ஃபேஸ் ஆன் விச் இட் க்ரீப்ஸ். ஸோ ரெண்டுத்தையும் டிபெண்ட் பண்ணியிருக்கு, டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணியிருக்கு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஏரியா ஆஃப் த சர்ஃபேஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இதுதான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்லேருந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறது. ஸோ இது வந்து ஃபிஃப்த்தில் ஃபார்மேஷன் ஆஃப் ரோல் இன் ஃபிலிம் ஆன் த சாலிட் சர்ஃபேஸில் இந்த 2 பாயிண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது ஃபவுண்டைன் எஃபெக்ட். இது யார் டிஸ்கவர் பண்ணாங்க அப்படின்னா ஆலன் அண்ட் ஜோஸ் தான் டிஸ்கவர் பண்ணுறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா டியூப் ஏபின்னு ஒரு டியூப் இருக்குது, ரெண்டு எண்டுமே பார்க்கும்போது ஓப்பனில் இருக்குது. ஸோ இதான் அதோடைய டயக்ராம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அதோடைய டயக்ராம். இதில் பார்த்திங்கன்னா மேலே இருக்கிறது பார்ட் ஏ, கீழே உள்ளது வந்து பி. இப்போ பார்ட் ஏ இஸ் இன் ஃபார்ம் ஆஃப் கேப்லரி டியூப் அண்ட் பார்ட் பி இஸ் ஃபில்டு வித் எம்ப்ரி பவுடர். இதில் வந்து பார்க்கும்போது இந்த இதான் பார்ட் பி, இதில் எம்ப்ரி பவுடர் ஃபில் பண்ணியிருப்போம். பார்ட் ஏன்றது வந்து பார்க்கும்போது எப்படின்னா நம்ம எப்படி கேப்லரி டியூப் இருக்குது அதே மாதிரி தான் இது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. The pores between their powder is work as capillary tube. ஸோ இது வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு கேபிலரி டியூப் ப்ராசஸ் மாதிரி தான் இருக்குது, ஆனால் ரெண்டு சைடு எப்படி இருக்குன்னா ஓப்பனில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு இடத்துல இதில் பார்த்தீங்கன்னா எம்ப்ரி பவுடர் இருக்குது. ஏ வந்து பார்க்கும்போது இந்த ஃபார்ம் ஆஃப் கேபிலரி டியூபாக இருக்குது. எப்படி இருக்குன்னா இந்த லிக்விட் அந்த உள்ளே இருக்க இந்த அரேஞ்ச்மெண்ட் இருக்குல்ல, உள்ளே ஃபில் பண்ணி வச்சுருக்கோம், அந்த லிக்விட்லேருந்து டோட்டலாக அது வந்து வெளியில் இருக்குது. ஸோ உள்ளே என்ன லிக்விட் இருக்குன்னா லிக்விட் ஹீலியம் 2 இருக்குது, இதை விட்டு அவேவாக ஏ இருக்குது, இதில் இந்த லிக்விடில் இமர்ஜ் ஆகலாது. இந்த ஹோல் அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு ஃப்ளாஸ்கில், டிவாஸ் ஃப்ளாஸ்கில் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி இதுக்குள்ளே வச்சுருக்கோம். நான் டியூப் ஏவி இஸ் டிப்டு இன்டு த ஃப்ளாஸ்க் ஃபில்டு வித் லிக்விட் ஹீலியம் 2, அதனால் ஃபில் பண்ணிட்டோம். சச் தட் பார்ட் ஏ ரிமைன்ஸ் அவுட் சைட் த லிக்விட் வென் லைட் ஃபால்ஸ் ஆன் எம்ப்ரி பவுடர். ஸோ ஏ வந்து பார்க்கும்போது இதில் ஏ வந்து இந்த லிக்விடை விட்டு வெளியே அவைவாக இருக்குது. ஸோ லைட்டு வந்து நம்ம பாஸ் பண்ணுறோம், நம்ம வந்து லைட்டு வந்து ஃப்ளாஷ் நம்ம ப்ரொவைட் பண்ணும்போது எதுக்கு ப்ரொவைட் பண்ணுறோன்னா இந்த எம்ப்ரி பவுடருக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். So it takes helium வந்து takes some heat as a result. A pressure difference is produced due to which helium comes out from the capillary tube in the form of fountain. So helium வந்து இந்த ஃபார்ம் ஆஃப் ஃபவுண்டைனாக வெளியில் வருது, ஹீட்டை அப்சர்வ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ வந்து கேபிலரி டியூப் ஃப்ரம் த கேபிலரி டியூப்லேருந்து நம்மளுக்கு
அந்த லிக்விட் ஹீலியம் எப்படி இருக்குன்னா இந்த ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் வந்து ஃபவுண்டைன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதோடைய டயக்ராம் தான் இது. நெக்ஸ்ட்டு சூப்பர் கண்டக்டிவிட்டி. சூப்பர் கண்டக்டிவிட்டியில் சூப்பர் கண்டக்டர்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது பிலோ அ சர்டன் ஸ்பெசிஃபிக் டெம்பரேச்சர். அது ஸ்பெசிஃபிக் டெம்பரேச்சர் என்ன சொல்கிறாங்கன்னா டிரான்சிஷன் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர்னு சொல்கிறாங்க. கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் தான் இந்த டெம்பரேச்சர். ஸோ இந்த பிலோ த ஸ்பெசிஃபிக் டெம்பரேச்சர் இருக்கப்போ பார்க்கும்போது மெட்டல்ஸ் காம்பவுண்ட்ஸ் அல்லாய்ஸ் ஹூஸ் ரெசிஸ்டன்ஸ் வந்து நியர்லி ஈக்குவல் டு 0வாக இருக்கும், இன்ஃபைனட் கண்டக்டிவிட்டியாக இருக்கும். ஸோ அது வந்து சூப்பர் கண்டக்டிவிட்டின்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபார் மெர்க்குரிக்கு என்ன எக்ஸாம்பிள்னா டிசி வந்து 4 கெல்வின், அலுமினியத்து பார்த்தீங்கன்னா டிசி வந்து 1.18 கெல்வின். இது வந்து கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் ஒர்க்கு ஒரு 2 எக்ஸாம்பிள். அதுக்கப்புறம் வந்து கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் ஆஃப் சூப்பர் கண்டக்டர் பார்க்கும்போது டிசி ப்ரொபோர்ஷனல் என் பவர் பீட் அந்த ஃபார்முலா நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இதில் எம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா மீன் ஐசோடோபிக் மாஸ் ஆஃப் த ஐசோடோப்ஸ். ஸோ பீட்டான்றது பார்த்தீங்கன்னா 0.5. ஸோ இது ஃபார்முலா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்துக்கணும். ஸோ இதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஐசோடோபிக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் த சூப்பர் கண்டக்டர் வந்து வெரி ஸ்மாலாக இருக்கும். எப்போனா டி வந்து லெஸ் தென் டிசி அப்படின்னா. ஸோ ரெசிஸ்டிவிட்டிக்கும் டெம்பரேச்சருக்கும் உள்ள கிராஃப் தான் இது. இது நார்மல் மெட்டலுக்கு, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் சூப்பர் கண்டக்டருக்கு இது இப்படி இருக்குது. அடுத்தது மேஸ்னர் எஃபெக்ட். If a sample of superconductor is placed in a magnetic field and its temperature என்ன ஆகுது, decrease ஆகுது, less than transition temperature, then the substance become totally diamagnetic. ஸோ மேஸ்னர் எஃபெக்ட்னா என்னன்னு சொல்கிறாங்க. ஸோ சூப்பர் கண்டக்டராக உள்ள மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த சூப்பர் கண்டக்டிங் மெட்டீரியலாக அந்த நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டில் ப்ளேஸ் பண்ணி வைக்கும்போது நம்மளுக்கு வந்து டெம்பரேச்சர் குறையுது. எப்படின்னா டிரான்சன்ட் டெம்பரேச்சரோட லெஸராக இருக்குது. ஸோ அது மாதிரி இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ் வந்து டோட்டலாக எக்ஸ்க்ளூட் ஆகும். ஸோ அது மாதிரி உள்ள எஃபெக்ட் வந்து மேஸ்னர் எஃபெக்ட்னு சொல்கிறாங்க. ஸோ HC இஸ் ஈக்குவல் டு H0 1 மைனஸ் T பை TC த ஹோல் ஸ்கொயர். இல்லை T வந்து பார்க்கும்போது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டிசியாக இருக்குது. ஸோ HCன்னு பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் வேல்யூ ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இது வந்து என்ன பண்ணுது, விச் கேன் டிஸ்ட்ராய் த சூப்பர் கண்டக்டிவிட்டி அட் T லெஸ் தென் டிசி. T லெஸ் தென் டிசியாக இருக்கும்போது விச் கேன் டிஸ்ட்ராய் த சூப்பர் கண்டக்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபார்முலாஸ் இது எல்லாமே நல்லா பார்த்துக்கணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டயமேக்னடைசேஷன் ப்ராசஸ், the paramagnetic property of orbital electron was used for producing low temperature. எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா up to 0.003 Kelvin சொல்கிறாங்க. ஆனால் 50s and 60s 50s and 60s பார்த்தீங்கன்னா நியூ மெத்தட் ஆஃப் டிமாக்னடைசேஷன் வந்து வந்துச்சு. ஸோ அதை வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பேராமேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த நியூக்ளியஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க ஃபார் ப்ரொடியூசிங் லோ டெம்பரேச்சர். எவ்வளோ அப் டுனா 1.2 மைக்ரோ கெல்வின் வரைக்கும் சொல்கிறாங்க. ஆனால் வந்து அப்சல்யூட் டெம்பரேச்சரை ப்ரொடியூஸ் பண்ணுறது, ஜீரோ அப்சல்யூட் டெம்பரேச்சரை ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து பார்க்கும்போது எக்ஸ்பெரிமெண்டெல்லாம் அந்த இது வந்து நம்மளுக்கு போயிட்டு தான் இருக்குது. சோஃபா நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா லிக்விட் ஹீலியம் 1 and 2 ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துருக்கோம் வித் கிராஃபோட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.